ஐயா ஒரு கோயில் சொன்னாருங்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் வாங்க. பிரமாதமா இருக்குங்க. இது உண்மையாலுமே ஐயா உட்காருங்க 2 நிமிஷம் சொல்லிடுறேன். ஒரு விஷயத்தை நான் அதில் பயணிக்கணுமா வேண்டாமா, இதுதான் ஒரு கேள்வி. எனக்கு மிகப்பெரிய மனக்குழப்பம். கடந்த ஒரு 25 நாள் இருக்குங்க. அந்த கோவில் போயிட்டு 25 நாள் ஆகுது. சொன்னாரு அடுத்த நாள் பயணித்து போனேன். என்னுடைய மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்கு மிக சரியான கோயிலை கொடுத்தார். கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அந்த கிரக சேர்க்கை யார் சாரம், யார் இடத்துல இடம் கொடுத்த கிரகம், இதெல்லாம் பார்த்துக்கணும். ஒரு குறிப்பாக சுக்கிரனும் கேது சேர்ந்துட்டாங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உருவாக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சுக்கிரன் யார் சாரோ, கேது யார் சாரோ, இடம் கொடுத்த கிரகம் ஆட்சியா உச்சமா நீச்சமா பகையா, இதை பார்த்து அப்படி பகை நீச்சமாக இருந்ததுன்னா நம்ம ஈரோடு டு கோயம்புத்தூர் வழியில் பெருமாநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கேருந்து இறங்கி நம்பியூர் வழியில் துறவலூர் வழியாக அபிஷேகபுரம் அப்படிங்கிற ஊரில் ஐராவதேஸ்வரர் இருக்கார். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் மச்ச அவதார பெருமாளும் நேருக்கு நேர் பார்ப்பாங்க. அப்போ சுக்கிரன் கேதுவோடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அங்கே போய் தரிசனம் பண்ணலாம். சுக்கிரன் செவ்வாய் ராகு இந்த 3 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அதே கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகனும் சனியும் நேருக்கு நேர் பார்ப்பாங்க. அதாவது அந்த கோயில் என்ன அப்படின்னா தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற முடியும். இது ஆதாரபூர்வமான உண்மை. குடும்பம் பிரிஞ்சு 13 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க சுக்கிரன் கேது சனி இருக்குது. இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, 30 நாளில் வீட்டுக்காரி உங்களை தேடி வந்துடுவான்னு சொல்லிட்டேன். அவங்களே தேடி வந்து இப்போ குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்திரன் சாபத்தினால அங்கே செல்வாக்கை இழந்து அந்த கோயிலில் பூஜை பண்ணுறாரு. வெள்ளை யானை பூஜை பண்ண இடம். இது 5000 வருஷம். நான் சொல்கிற கோயிலில் சாதாரணமாக 5000 வருஷம் 4000 வருஷம் இது மாதிரி மிக நீண்ட காலத்து கோயில்கள். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பெருமாளும், அதாவது மச்ச அவதாரம் மீன் அவதாரத்தில் இருக்க பெருமாளும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்ப்பாங்க. முருகனும் சனியும் நேருக்கு நேர் பார்ப்பாங்க. அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் சனி பார்த்தாலும், சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்தாலும், சுக்கிரன் செவ்வாய் கேது 3 பேர் சேர்ந்தாலும் அங்கே போயிட்டு வந்தால் கன்ஃபார்மாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதே மாதிரி தொழில் தானாதிபதி 6-8 பல்ல மறைஞ்சிட்டாலும் இடம் கொடுத்த கிரகம் நல்லா இருந்ததுன்னா அந்த தொழிலுக்கு உண்டான, அதாவது என்ன கிரகமோ அதுக்கு உண்டான கோயில் போய் வேறு எதுவுமே பண்ண வேண்டியது. தீபம் மட்டும் ஏற்றி 9 முறை அவ்வளோ ஒரு அர்ச்சனை, அவ்வளோதான். இதை பண்ணிட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக 3 தடவை போகும்போது 4வது தடவை தொழில் அமைஞ்சிக்கிறாங்க. ஒருத்தர் வெளிநாடு போகணும்னு வந்தாங்க, 6 வருஷமாக ட்ரை பண்ணாங்க, வேலையாகலை. நான் இது அனுப்பினேன். எங்கேன்னு கேட்டிங்கன்னா முச்சிறியில் சந்திரமௌலீஸ்வரர், சந்திரன் ராகுவோடு சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தடை ஏற்பட்டான். அது போய் 21 தீபம் 9 முறை ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. 3 மாதத்தில் கிளம்பினோம். இப்போ வெளிநாட்டில் இருக்கார். அப்போ எந்த கிரகம் எதோடு சேர்ந்து அது எந்த சாரத்தில் இருக்குதோ அந்த சாராவளி 6-8 பல்ல மறையாத ஆட்சி உச்சம் பெற்றிருந்தார்னா பரிகாரத்து மூலிமா நிச்சயமாக இருந்தால் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி திருமண தடைக்கு அப்படி தான். திருமணம் எந்த கிரகத்தால் தடைபடுதோ அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் அதுக்கு இடம் கொடுத்த கிரகம் அவன் சரியாக இருந்துட்டான்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். அது ஒன்றுமே கிடையாது. அதுக்கு போய் நம்ம தஞ்சாவூர் டு திருச்சி டு தஞ்சாவூர் வழியில் துவாக்குடின்னு ஒரு ஊர் இருக்கும். துவாக்குடியிலேருந்து உள்ள போனால் திருநெடுங்கலம்னு ஒரு ஊர். அந்த நெடுங்கலத்தில் கல்யாணம் இந்த மஞ்சள் அடிக்கிற உரல் வச்சுருப்பாங்க. அதில் போய் யாருக்கு தடையோ அந்த ஒரு 1/4 கிலோ விரலி மஞ்சள் போட்டு இடித்து அதை சளிச்சு வராய்க்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் 90 நாளில் கல்யாணம் ஆகிடுது. இது இயற்கையாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம மேலப்பலூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா சேஷ்டாதேவி சனி மாந்தி குளிகனோட குடும்பத்தோடு இருக்கார். அப்போது சனி செவ்வாய் மாந்தி இந்த 3 பேர் சம்மந்தப்பட்டாங்கன்னா சேஷ்டாதேவி போய் மறிக்கொழுந்து மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு 21 தீபம் 9 முறை வளம் திருச்சி பண்ணிட்டு வந்தாங்கன்னா தொழில் பிரச்சனை தேர்து, குடும்ப பிரச்சனை தேர்து, புத்திரபாக்கி ஈஸியாக கிடச்சிருது. அதே மாதிரி கடன் தீர்த்த விநாயகர் நாங்கள் வச்சுருப்பாங்க. கடன்னா 16 வகையான கடன். அந்த கடனை தீர்க்கறதுக்கு விநாயகர் இருக்கார். அந்த விநாயகர் போய் தீபம் ஏற்றி வச்சு விநாயகரை சுற்றிட்டு வந்தாவே அந்த வாழ்க்கையில் பூர்வீக கடன் தீருது. எல்லாம் அனுபவம். நாங்கள் போயிட்டு அனுபவம். அதே மாதிரி திருச்சிற்றம்பலத்தில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு இருக்கிறதுக்காக விநாயகருக்கு காதில் பூ வச்சுட்டோம்னா அந்த பூ உள்ளே போயிடும். விநாயகருக்கு காதுக்குள்ளேயே போயிடும். பூ விழுந்துருச்சுன்னா நிச்சயமாக ஜெயிச்சிருவோம். பூ காதுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, இத்தனை வாரம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பூ விழுங்கி, அந்த விநாயகர் பேரே பூ விழுங்கி விநாயகர்.
அங்கேருந்து 3 கிலோமீட்டர் போனால் திருச்சிற்றம்பலம் யமன் வந்து தர்பாரில் நம்ம பூமாதேவியோடு உட்காந்துருக்காரு. அப்போ கண்டம் கஷ்டம் விபத்து இதெல்லாம் வரும்போது அந்த யமனுக்கு போய் தீபம் வச்சுட்டு இருந்தால் அந்த விபத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு கிட்டத்தட்ட 35 வருஷம் அனுபவம். கோயிலாக பரிகாரம்லாம் கிடையாது. போகிறோம், தீபம் ஏற்றுறோம், சாமி தரிசனம் பண்ணுறோம். முடிஞ்சால் அர்ச்சனம் பண்ணலாம், இல்லைன்னா வந்துக்கிட்டே இருக்கலாம். போய் தீபம் மட்டும் ஏற்றினா போகுது. அது ஜாதகத்தில் வந்து என்னென்னா கெட்டு போச்சுன்னு சொல்கிறத விட இடம் கொடுத்த கிரகம் நல்லா இருந்தால், குருவே கெட்டு போச்சு நீச்சமடைஞ்சிருச்சு அப்படின்றோம். நீச்சமடைஞ்சாலும் அதுக்கு இடம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றுச்சுன்னா நிச்சயமாக பரிகாரத்து மூலியமாக ஜெயிச்சுக்கலாம். அதே மாதிரி அது 6-8 பலனை போய் மறைஞ்சு பகைச்சாரத்தில் உட்காந்துட்டார், என்ன பரிகாரம் வந்தாலும் வேலையாகும், அனுபவிச்சே ஆகணும். அதே மாதிரி சனி ராகுவோடு சம்மந்தப்பட்டாலும் சனிக்கு 1, 2, 5, 8 இந்த மாதிரி 9, 7 ராகு கேது இந்த மாதிரி உட்காந்துட்டு கர்மான்னு சொல்கிறோம். கர்மானா நம்மளுடைய தலைமுறை, அதாவது எப்படின்னா தாத்தா பாட்டி இந்த வகையில் யாரோ ஒருத்தர் அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த அகால மரணம் அடைஞ்ச பிறவி மீண்டும் பிறக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு விட்டுட்டு போனாங்களோ அதை நம்ம அனுபவிக்கணும். அது அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இன்மையிலும் நன்மை வருவார். கோயில் பேரே அதே தான். அந்த கோயிலில் வந்து சிவன் வந்து பார்வதி எரிச்சிட்டார், மீண்டும் உயிர் கொடுக்குறார். இருந்தாலும் அவர் கொலை பண்ணிட்டார், எரிச்சிட்டார். அந்த பாவத்துக்காக அங்கே அவர் பூஜை பண்ணியிருக்காரு. அதனால் இன்மையிலும் நன்மை வருவார். நம்ம பழைய குற்றங்கள் இருந்ததுன்னா அங்கே போய் தரிசனம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுது நடக்குது. அவங்க போயிட்டு வராங்க, நல்லா இருக்கிறாங்க. போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி செங்கோடம்பாளையத்தில் தான் ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. போயிட்டு வந்தது, வீட்டுக்காரர் பணம் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டாருங்களாம். அது மாதிரி அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம என்ன காரியத்துக்கு போகிறோமோ அந்த காரியத்தை செஞ்சுட்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதை நினைச்சி ஒரு 9 முறை வந்து தரிசனம் பண்ணும்போது அந்த காரியம் ஈஸியாக நடக்குது. வந்து சொல்கிறாங்க, எழுதிட்டு போகிறாங்கன்னு இந்த கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்கிறோம். அதேமாதிரி அழுத கண்ணீர் ஆட்டி ஈஸ்வரன் ஒன்று இருக்கும். மதுரை பக்தி பேருந்து திருப்பரங்குன்றம் போகிற வழியில் 14வது கிலோமீட்டர் விரதானூர்னு ஒரு ஊர். அந்த இடத்துல போய் நம்ம கஷ்டத்தை சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி விட்டு வந்தால் வருஷம் பிறகாட்டி இந்த கஷ்டத்தை குறைச்சி கொடுக்குறாரு. அதில் வந்து எப்படின்னா சிவன் வந்து ரிஷபவானத்தில், பெருமாள் வந்து ரிஷபமாகவும் சிவனும் அம்பாள் அது மேலே உட்காந்துருக்காங்க. அது பிரதோஷ நாயகன். அது வந்து காலையில் 6 to 7 மணிக்கு திறப்பாங்க, சாயங்காலம் 6 to 7 மணிக்கு சாத்திடுவாங்க. ஒரு மணி நேரம் தான். அங்கே போய் தீபம் ஏற்றி வச்சு 2 மாலை வாங்கி போட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தால் குழந்தை பாக்கியத்துக்கு, கல்யாண தடை, நிலப்பிரச்சனை, கடன் பிரச்சனை இதெல்லாம் குறையுது. வந்து சொல்கிறாங்க, போயிட்டு வந்தாங்க நல்லா இருக்குதுங்க அப்படின்னாங்க. அதனால் எந்த திசையோ என்ன நட்சத்திரமோ எந்த திசையில் பிறந்தாலும் கவலை இல்லை. நம்ம பிறந்த நட்சத்திர அதிபதி நல்லா இருந்தாலும், நடக்கக்கூடிய கிரகம் இடம் கொடுத்த கிரகம் நல்லா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம். ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கவே கூடாது, ஜெயிச்சிருவோம். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. நான் வந்து விவரம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ 45 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரம் சொல்லுவோம். இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, நல்லாயிருக்கு. போயிட்டு வந்து அவங்களே சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறேன் சாமி, குழந்தை கிடைச்சிருச்சு சாமி. ஒன்று 13 வருஷம் நாமக்கல் இன்னும் இருக்கார். அவர் குழந்தையில் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி 30 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டார், வேலையாகலை. அப்படி இங்கே வந்தார். நான் ஒன்றுமே சொல்ல, திருவன்காடு போய் சந்திரகுளத்தில் 2 பேரும் 1 மணி நேரம், 2 பேரும் 1 மணி நேரம் நிற்க சொன்னேன். நின்றுட்டு அம்பாளுக்கு மட்டும் தீபம் ஏற்றிட்டு வா. கரெக்டாக 3 மாதம் 3ஆவது மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கற்பனை நின்றபடி 3 மாதத்துக்கு நின்று இப்போ பையன் பிறந்திருக்கு. அது மாதிரி அந்த கிரக உடல் கூறு, மனநிலை, அதே மாதிரி நம்ம செய்தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலை, இதுக்கெல்லாம் பழைய காலத்தில் இப்போ வந்து நம்ம சொல்கிறோம். நான் பழைய காலத்தில் ராஜாக்கள் அந்த காலத்தில் தான் இந்த கோயிலில் கட்டியிருக்காங்க, நம்மளாம் கட்டலை. அந்த ராஜாக்கள் வந்து ஒருத்தர் மட்டும் இன்றைக்கி நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கோயில் கட்டி பூஜை பண்ணுறாங்க. அப்போ நாட்டு மக்கள் நல்லா இருந்தாங்க, மழை நிறையா பெய்யும். இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜோதியார் சொன்னாங்களா போகிறாங்க, லீடாக போக விட்டுறாங்க. அதனால் எந்த கிரகத்தினுடைய சாரத்தில் கிரகம் உட்காந்து இருக்குதோ அது நல்லவனா கெட்டவனா, இடம் கொடுத்த கிரகம் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கோயில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிட்றாங்க, ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த செவ்வாய் ராகு, எந்த ஒரு ஜாதகத்திலையும் செவ்வாய் ராகு பெண்கள் ஜாதகமாக இருக்கட்டும், ஆண்கள் ஜாதகமாக இருக்கட்டும், அது தவறான இடத்துல தவறான நட்சத்திரத்தில் உட்காந்துட்டார், கடன் கஷ்டம் சண்டை விபத்து, அது 7 சனி வருங்காலத்தில் நிச்சயமே எலும்பு முறிவே வருது. இதுக்கு ஒரு கோயில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம நரிக்குடிங்கிற ஊரில்
அதில் வந்து யமன் பூஜை பண்ணுறாரு. அதான் யமன் வந்து இறந்து பிற்பாடு மீண்டும் பிறந்து எல்லா கோயிலும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து கடைசியாக அவருக்கு பட்டம் கொடுக்குறப்போ பெற்ற புண்ணியம் அனைத்தும் சிவனுக்கே சேர்த்துன்னு சொல்லி அங்கே கொடுத்துட்டு பூஜை பண்ணிவிட்டு பதவியேற்றுக்கு போகிறார். அந்த இடத்துல யமன் இன்னும் இருக்கார். அங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது, கண்ட தீர்த்தம். நேபாளத்துக்கு பிற்பாடு அங்கே தான் கண்ட தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தம் வந்து எப்பயுமே வத்தாது, எத்தனை வருஷம் மழை பெய்யலாம் அது வத்தாது. அந்த தீர்த்தம் விட்டு ஒரு லிட்டர் கொடுக்குறாங்க. கொண்டது ஒரு 3 மாதத்துல புற்றுநோய் குணமாக இருக்குது, ஹார்ட் அட்டாக் குணமாக இருக்குது, சிறுநீரக குணமாக இருக்குது. இதெல்லாம் உண்மை. நம்ம போயிட்டு வந்து அவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே போய் ஒன்றுமே இல்லை, தீபம் ஏற்றி வச்சு அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணி இந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்க கடறது இல்லை. ஒரு வருஷம் ஆனாலும் தீர்த்தம் கிடையாது. இன்னும் நான் வச்சுருக்கிறேன். டெய்லி ஒரு ஒரு முழம் குடிச்சிடும். இந்த மாதிரி குடிக்கிட்டே இருந்தால் உடல் இருக்கிற நோய் அனைத்தும் குணமாகுது. எந்த மருத்துவத்துக்கு நான்லாம் எந்த டாக்டர்கிட்டையும் போகிறது. அதே தான் வேலை. தண்ணியை குடிப்பேன் வந்துடுவேன். அதே மாதிரி அரவூருங்கிற ஊர், அதுலேருந்து சும்மா ஒரு 10 கிலோமீட்டர். ராகுக்கே தோசை கலஸ்த தோசை. அரவூரில் பார்த்தீங்கன்னா கார்கோடேஸ்வரன் வந்து எல்லா பாம்பையும் அழிக்கிறப்ப அந்த கார்கோடன் மட்டும் சிவன்கிட்ட போய் தஞ்சம் அடைச்சிடுவார். அப்போ வந்து பாம்புகளுக்கு தீங்கு பண்ணக்கூடாது, நாங்களாக தீண்டு தான் செய்யுங்க, தீண்டாது இருக்க வரைக்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வர வாங்கியிருக்காரு. அந்த இடத்துல போனால் ராகு கேதுக்கு கார்கோடேஸ்வரருக்கு ஒரே 1 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் ராகு கேது தோசை நிவர்த்தி ஆகுது. ரெண்டாவது செவ்வாய் தோசைங்கிறதெல்லாம் முதல்ல நம்ம சூரியன் தீட்சையில் பிறந்தால் செவ்வாய் தோசை முடிஞ்சிடும், செவ்வாய் தோசை பண்ணாது. ஆனால் அந்த ராகு கே தோசை எப்படி இருந்தாலும் ராகு தீட்சையில் பிறந்தால் தான். மற்ற தீட்சையில் பிறக்கும்போது 40 வருஷம் 30 வருஷம் ஆகும்போது அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பொருளாதாரம், குடும்பம், விபத்து இதெல்லாம் வருது. அதெல்லாம் வராத தடுக்கிறதுனா அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணால் சிறப்பு. அதே மாதிரி தேய்பிரை சந்திரன் வரும். அப்போ தேய்பிரை சந்திரன் வந்து ஒளிமதிங்கிற ஊரில் வஜ்ரபுரீஸ்வரன் ஊர். அந்த ஊரில் வந்து சூரியன் சந்திரன் தீபத்தை கண்ணாடியில் பார்த்து அதுக்கப்புறம் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்போ இந்த தேய்பிரை சந்திரன் நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் கோயில் கொடுத்துருக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து இதெல்லாம் ராஜாக்கள் கட்டி கட்டி வச்சதுனால இப்போ ஜோதிடத்தில் பரிகாரம் பொய் அப்படிங்கிறோம். பரிகாரமே கிடையாது. நான் என்னோட பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கிடையாது. பரிகாரங்கிறதுலாம் வந்து பிதுர் தோஷம், ராகுகே தோஷம் இதெல்லாம் சொல்கிறோம். அதுக்கெல்லாம் அந்த காலத்தில் கோயில் கட்டி வச்சாங்க. தோஷம்னே சொல்ல வேண்டாங்கிறார். இதெல்லாம் இருக்கும். எல்லா காரத்துக்கும் ஏதாவது ஒரு பரிகாரம், அதாவது ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க. செய்யாத மனுஷனாக இருக்க முடியாது. மனுஷன் தவறு செஞ்சால் தான் மனுஷ பிறவி வரும். தவறு செய்யலைன்னா மனுஷ பிறவி கிடையாது. அதனால் அந்த தவறுக்கு அந்த காலத்தில் கோயில் கட்டி வச்சுருக்காங்க. இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணுங்கள், இந்த வழிமுறை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அந்த இடத்த கண்டுபிடிக்கிறத பிரச்சனை. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ராகு கேது இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். கீழப்பெரும்பலம், திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம் இதெல்லாம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆனால் குரு 6-8 பலனை பண்ணிட்டு அதுக்கு ஒரு கோயில் கொடுத்துருக்காங்க. அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா கீழ்வேலூர், திருச்சி திருவாரூர் டு நாகப்பட்டினம் வழியில் கீழ்வேலூர் ஒரு ஊர். அந்த ஊர்லேருந்து 3 கிலோமீட்டர் போனால் தேவூர் வேதபுரீஸ்வரன். அதில் வந்து குரு 6-8 பலனை மறைஞ்சால் அந்த போய் குருவுக்கு 21 தீபம் என்ன மேட்ச் சொல்கிறார். 21 தீபம் ஏற்றி சிவனை தரிசனம் பண்ண சொல்கிறார். அங்கே வந்து பாறையில் வாழை மரம், பாறை அதில் வாழை மரம் ஃபுல்லாக தலைஞ்சி காய் வச்சுக்கிட்டே இருக்குது. தண்ணியே இல்லாத அங்கே வாழை மரம் தலையுது. இப்படி அந்த கிரக அமைப்புக்கு தகுந்த மாதிரி கோயில் இந்த காலத்தில் இருக்குது. அப்போது அந்த கோயிலை நம்ம ஜோதிடத்தில் இந்த மாதிரி வழிமுறை பார்த்து இது இந்த கோயில் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி அனுப்புனா கண்டிப்பாக ஜெயிச்சலாம். அதாவது கஷ்ட வராது நீக்கிக்கலாம். விபத்து வராது, விபத்து வரும், பெரிய விபத்தாக வராது, சிம்பிளாக பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம போகணும், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கேப்பா அங்கே போகிறது அப்படின்னா. அதே மாதிரி பிதிர்தோஷிக்கு அவர் எதுவுமே சொல்ல, அன்னதானம் தான் பண்ண சொல்ல. ஒரு நாள் முடிஞ்சால் ஒரு 1/2 கிலோ அரிசி, ஒரு 1/2 கிலோ சர்க்கரை, இல்லைன்னா 100 கிராம் அரிசி, 100 கிராம் சர்க்கரை வச்சு குலதெய்வத்தில் படித்து எறும்புக்கு தானம் கூட ஒவ்வொரு அமாவாசைக்கும். அதுவே அன்னதானம் தான் சொல்கிறார். இல்லைங்களா? பரிகாரம் பிதிர்தோஷத்துக்கு அன்னதானத்தை தவிர வேறு எந்த பரிகாரமும் கிடையாது. அன்னதானம்னா அதுக்காக நம்ம செலவெல்லாம் பண்ண வேண்டாம். சும்மா அரிசி கொஞ்சம் சர்க்கரை இதை வச்சு குலதெய்வத்தில் வச்சு எறும்புக்கு போட்டால் போதும், அதையே சாப்பிட்டோம். இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அது அனுபவம், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பொய்யெல்லாம் செய்கிறது மீறி கேட்டால் ஒரு வசதியாக இருக்குதா, சரி ஏதாவது கோயிலில் போய் அன்னதானம் கொடுங்க, அன்னதானம் சாம்பார் சாதம் எல்லாம் கொடுக்க வேண்டாம்,
சாப்பாடு போட்டாலும் நீட்டாக ஒரு 10 பேர்த்துக்கு போட்டாலும் நல்லா வடை பாயாசத்தோடு திருப்தியாக போடும் அப்படின்னு தான் சொல்லுவோம். வசதி இருக்குது செய்யின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு கூட கோனார் பிள்ளையத்தில் வடை பாயாசத்தோடு நாளைக்கு சாப்பாடு. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அன்னதானம் தான் போடுறேன்னு சொல்கிறேன். மற்றபடி நீ போய் ஐயரை வச்சுட்டு அந்த பரிகாரம் பண்ண இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் தேவையில்லாது. நம்ம கஷ்டத்தை நாம் தான் புரிஞ்சுக்கணும். நம்ம தீபத்தை ஏற்றி வச்சேன்னா தீபங்கிறது பஞ்சபூதத்தினுடைய தத்துவம். அது ஒரு விளக்கில் வந்து பஞ்சபூதம் அடங்கிருச்சு. நீர், நிலம், நெருப்பு, காற்று எல்லாமே. நம்ம வாழ்கிறதே அதுக்குள்ளே தான் வாழ்கிறோம். அப்போ அந்த தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீபத்தை தரிசனம் பண்ணாவே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். மற்றபடி வேறு இப்போ வசதி வாய்ப்பு நமக்கு பெச்சா போச்சு. அதெல்லாம் காரு வசதி எல்லாமே வந்துச்சு. அந்த காலத்தில் நம்ம தாத்தாலே எந்த கோயிலுக்கு போனார்? கோயிலுக்கெல்லாம் எங்கேயும் போகலாம். அவங்க குலதெய்வம்னு வீட்டில் வச்சுட்டு அமாவாசை கண்டா தீபம் ஏற்றிக்கிட்டு படைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம குலதெய்வத்துக்கே போக மாட்டேங்கிறோம். இப்போ பெரியவர்களாம் செஞ்ச வழிமுறையை இப்போ இந்த காலத்தில் வந்து செய்யறதில்லை. அதனால் நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, அந்த காலத்தில் குறுகிய இடம். சரி ஒரு 10 ரூபா இருந்தால் போதும்னு நினச்சிடும். இந்த இடத்துல 10 லட்சம் இருந்தாலும் 10 இல்லைங்க. அதனால தான் கஷ்டம் அதிகம். போதுங்கிற மனசு நமக்கு வரக்கூடிய நிலை இல்லை. அதனால நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் இது பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி போயிட்டே இருக்கு. கடைசி ஸ்டேஜ் போகும்போது எல்லாம் போயிடுது. அந்த போதும் அப்படிங்கிற நிலையோடு நம்ம நிறுத்துறதில்ல. அதை நிறுத்திட்டால் கஷ்டமே கிடையாது. ஆனால் அந்த போதுங்கிற நிலை கொடுக்கறதுக்கு நம்ம கிரக அமைப்பு இல்லை. அப்போ அந்த கிரக அமைப்பு வந்து மேலும் மேலும் நம்மளை வளர்ச்சி விடைக்கு. அப்போ நம்ம ஜாதகத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். நம்ம இந்த கடத்துலேயே தாண்டினா போதுன்னு நினைக்கும் போது இதுக்குள்ளேயே நிறுத்திக்கணும். அடுத்த கடத்தை தாண்ட முயற்சி பண்ணா இருக்கிறது போயிடும். அப்போ நம்ம கிரக அமைப்பு தான். கிரக அமைப்பு சரியாக இருந்ததுன்னா நிச்சயமாக ஜெயிச்சிருக்கும். அந்த கிரக அமைப்புலையும் சொல்கிறான், ஆட்சி பெற்றால் மட்டும் வராது, அதுக்கு இடம் கொடுத்த கிரகம் வரையக்கூடாதுங்க. அது இடம் கொடுத்த கிரகம் அந்த இடத்துல இருக்கிற லக்னாதிபதி, அதே மாதிரி அவர் உட்காந்துருக்கிற சாரம், இதெல்லாம் கணக்கு போட்டு இப்போ இருக்கிற திசா புத்திக்கு அந்த திசைக்கு முக்திக்கு என்ன இருக்குது, இது ரெண்டும் நட்பாக இருக்கா பகையாக இருக்கா, 6-8 பண்ணலாம் மறையாது இருக்குதா, இடம் கொடுத்த கிரகம் நல்லா இருக்காரா, சாராவளி நல்லா இருக்கா, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும். இந்த குரு நல்லா இருக்குது, இன்னைக்கு குரு வந்து சூப்பராக உனக்கு உட்காந்துச்சு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, குரு சப்போஸ் 6வது நட்சத்திர சாரத்துலேயோ 8வது நட்சத்திர சாரத்துலையும் உட்காந்து அந்த சாராவளி பகை நீச்சமாயிடுச்சுன்னா எந்த திசை வேலை செய்கிறது. அப்போது ஒரு கிரகத்தை பார்க்கும்போது அந்த கிரகம் இருக்க இடம் பார்த்துக்கணும். லக்கணத்துக்கு நட்பாக பகையணும், ராசிக்கு நட்பாக பகையணும், அதே மாதிரி திசாநாதனுக்கு நட்பாக பகையான்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்து சாராவளியும் பார்த்துக்கணும். எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரு, அவருக்கு இடம் கொடுத்த நட்சத்திர சாராவளி எங்கே இருக்காரு, இது மறையாது இருக்கிறாரா, இதுக்கு சுபகிரகத்தன்மை இருக்கா, இதெல்லாம் கால்குலேஷன் போட்டு ஒரு ஜாதகத்தை சொன்னோம்னா நிச்சயமாக 100% பழிக்குது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த டேட் போட்டு கொடுப்பேன், இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே உனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லுவேன், ஆயிடும். நான் அந்த கிரகம் பூராமே அவை பார்த்து தான் எழுதுவேன், பேப்பர்லேயே எழுதி கொடுக்குறேன். யார் நான் எழுதி இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்கு இந்த திசையில் இன்ன நட்சத்திரத்தில் இன்ன ராசியில் ஒரு பொண்ணமையும் போகணும்னு சொல்லுவேன். அது அமைஞ்சிடும். அதனால தான் எந்த விளம்பரம் இல்லாதையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் 40 வருஷமாக. தினமும் ஏதாவது எனக்கு நேரம் இருக்காது. அவர் சொல்லுவார், வந்து பார்க்குறதுக்கு ரெள்ளிட்டு போயிடுவார். வருவார் ஒரு நாளைக்கு என்னை பார்க்க. நான் ஜாதகத்தை கூட்டமாக இருக்குது தான் போயிட்டு அடுத்து வரோம். அப்படி தான், விளம்பரம் கிடையாது. ஆனால் ஒன்று ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு வாங்க. அடிக்கடி கோயில் போயிடுவேன், ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க, ஜாதகத்துக்கு எவ்வளோ வாங்காது, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுங்க அப்படி. ஆனால் கம்மியாலாம் கொடுக்குறதில்ல யாரும், 1000 2000 தான் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு எப்படி போட்டாலும் மினிமம் 5000 மேக்ஸிமம் 5000 பார்த்து. அது அவங்க பார்த்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு தெரியாது. அவங்க ஜாதகத்தை கொடுத்துருவாங்க, நீ போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருங்க, நான் கூப்பிட்றேன் அப்படிமே எல்லாமே எழுதி வச்சுட்டு பரீட்சையாக கேட்பேன். அது சரியாக இருக்கும்பாங்க. சரியாக இருந்தால் இங்கே போயிட்டு அடுத்து இத்தனாம் தேதி வான்னு சொல்லுவோம், வருவாங்க. பரவாயில்லைங்க, நான் எல்லா காரியம் முடிச்சுட்டு நீ அடுத்து என்ன பண்ணிட்டோம் அப்படி கேட்பேன். இப்படி தான் என்கிட்ட கேட்க வரேன். நல்லா இல்லைன்னு இது வரைக்கும் யாரும் வரல. அது காரணம் என்ன, நான் எடுத்துக்கிற நேரம் அதிகம். ஒரு ஜாதகத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் எடுத்து அது கணக்கு போட்டு இந்த டேட் போட்டு இந்த டேட்லேருந்து டேட் வரைக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு எழுதிடுவேன். எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த பிரச்சனையை சந்தித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நீ வாங்கின விதி. உன் கிரக அமைப்பின் பிரகாரம் இந்த ஜாதகர் இந்த தேதியில் இந்த தேதி வரைக்கும் கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும். ஸோ இதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது.
ஏன்னா கும்பிடு கம்மியாக போகிறதுக்கு வேணால் பார்க்கலாம். ஒரு 6 மாதம் கிடைக்குதா 3 மாதம் இருக்கலாம். அப்படி தான் செய்ய முடியுமே தவிர வராத தடுக்க முடியாது. இப்படி தான் நான் சொல்கிறது. இந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் சரியாயிடும் மாதிரி. இது சார் சொல்கிற மாதிரி நமக்கு நேரம் சரியாக இருந்ததுன்னா போயிட்டு இருந்தோம், கண்டிப்பாக ஜெயிச்சுருவோம். அதுலாம் எந்த வித்தியாசம் கிடையாது. சும்மா சாதாரண பரிகாரங்களாம் கிடையாது. அவர் சொல்கிற மாதிரி அந்த வாழைப்பழத்திலிருந்து குரங்கு 2 பிச்சு கையில் கொடுத்துருந்தாங்கன்னா அது வேலை பிடிச்சிருக்கும். ஒரு உறவு, தவறான உறவை பிரிக்கணும் அப்படின்னா 2 வாழைப்பழம் எழுதி வேண்டாங்கிற உறவு நான் ஒரு பேரை எழுதிக்கேன். நம்ம பேரை எழுதிட்டு அவர் வேண்டாம் உறவு, இந்த உறவை பிரித்து கொடுன்னு எழுதி வச்சு ஆஞ்சநேயரை பூஜை பண்ணி குரங்கு கையில் கொடுத்தோன்னா வேலை முடிச்சிருச்சு. 3 மாதத்தில் பிரிஞ்சிடும். இந்த பரிகாரம் மிக மிக வலிமையான பரிகாரங்க. அனுபவிச்சுங்கிற மாதிரி சொல்றாரு. அது மாதிரி வட்ட வாழைப்பழம், ஒரு பொண்ணு தவறான வழியில் லவ் பண்ணுது, அது சரியில்லாத ஜாதகம் அப்படின்னா ஒரு 3 வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரெட்டை வாழைப்பழத்தை வச்சு பூஜை பண்ணி பேர் எழுதி கொடுத்து விட்டா ஒரே 1 மாதம் அது பிரிஞ்சிருது. பிரிஞ்சிருச்சு. நான் இப்போ கல்யாணம் நடந்துச்சு. நிறைய கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் இது அது இப்போ தான் லவ் தான் அதிகம் வருது. அதாவது அப்படியே சொல்லக்கூடாது. சூரியன் செவ்வாய் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார். இப்போ 2ஆம் இடம்னு சொல்கிறோம். 2வது இப்போ மேக்சிமம் மிதன ராசி 2ல் சூரியன் உட்காந்துருக்காரு, செவ்வாய் உட்காந்துருக்காரு. 2 பேரும் புதனுடைய நட்சத்திரம் உட்காந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனால் குருவினுடைய நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் உட்காந்தா பிரச்சனை தான். ஏன்னா குரு பகை, புதனுக்கு குரு பகை. அப்போ 2 பேரும் உட்காந்தா பிரச்சனை தான். அது தீர்க்க முடியாது. ஒன்று கணவன் மனைவியில் பிரிவு வந்துடும். அப்புறம் வேற அது இழப்புங்கிறது 2ஆம் இடம்ங்கிறதோட லக்கணத்துக்கு நமக்கு நம்ம 2ஆம் இடத்துக்கு அதிபதி பெண்ணுடைய ஜாதகத்தை 2ஆம் இடத்துக்கு அதிபதி ஆண் ஜாதகத்தில் பகை நீச்சம் வரக்கூடாது, 6-8 பண்ண வரக்கூடாது, பாவகிரம் பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அதுக்கு அதை கட்டி வச்ச இழப்புன்னு சொல்லுவோம். மற்றபடி அதெல்லாம் பொய், மாங்கல்ய இழப்பு அப்படிங்கிறதான் பொய். ஆஞ்சநேயர், ஒன்லி ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு முன்னாடி வச்சு தீபத்தை ஏற்றி வச்சு 21 முறை வளம் வந்து அதை கொண்டு போய் நீ எப்படி இருந்தாலும் குரங்கு கையில் கொடுக்கணும். கொடுத்து குரங்கு கையில் பிச்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆட்டோமேட்டிக்காக வேலை முடிஞ்சிச்சு. நீ பார்க்கணும், நீ அடிச்சு ஆராட்ட ஒடியாடக்கூடாது. அது எப்படி, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பழம் இருக்குது அதை எடுத்து சாப்பிடும். ஆனால் நம்ம காரியத்துக்கு அது நடக்குதாங்கிறதுக்கு அந்த குரங்கு கையில் கொடுக்கும்போது பிக்கும். அது பிக்க வரைக்கும் நம்ம கொடுக்கணும். ஆமாம், நாம் அதுதான் பார்க்க சொல்கிறோம். நான் என்ன தெரியுமா, திருச்செங்கோட்டு மலையிலேயே இருக்குது, வேறு எங்கேயுமே போக வேண்டியில்லை, திருச்செங்கோட்லேயே இருக்குது. திருச்செங்கோடு ஆஞ்சநேயர்கிட்ட போய் ரெட்டை வாழைப்பழத்தில் எழுதி பேரை எழுதி வச்சுட்டு மனசார ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அந்த வாழைப்பழத்தை குரங்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான் அது பிச்சு சாப்பிட்றது. அவ்வளோ. இதெல்லாம் நல்ல பரிகாரம். உறவை பிரிக்கிறதுக்கு ஒரு, உறவை சேர்றதுக்கு ஒரு பரிகாரம், அதுக்கு ஒரு கோயில். 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கோயில். அதுக்கு தான் நான் முன்னையா சொன்னேன். எங்கே பெருமாநல்லூர் இருக்கு இல்லையா, பெருமாநல்லூர்லேருந்து நம்பியூர் போகிற வழியில் அபிஷேகபுரம் துறவூர் வழியாக போகணும். ஏன்னா குடும்ப நிம்மதிக்கு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சிக்கு இதெல்லாம் 1500 வருஷம் கொங்கு நாடு ஸ்தலம். ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு கிராமம்னு சொல்லி வச்சான். நம்ம ஊர் கிராமத்தில் நம்ம கோயில் தானே அப்படின்னு நம்ம நினச்சிடறோம். ஆனால் வெளியூர்காரர் வந்து அழகாக தரிசனம் பண்ணுறோம். நம்ம ஊர்லேயே எல்லா கோயிலும் இருக்குது, பிரமாதமான கோயிலில் இருக்குது. ஆனால் பூஜை பண்ணுற ஆள் சரியாக வரமாட்டேங்கிறாங்க. அவ்வளோ நீட்டாக செஞ்சோம்னா இப்போ கும்போணம்லாம் போனால் காய்ச்சி இல்லாதனால அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊரில் போனால் இதே வேண்டா காக்கிற ஒரு புரோட்டா தட்டை போனால் கூட 1000 ரூபா வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம என்ன பண்ணிடுது. அதனால் அங்கத்த கோயில் வழிமுறை வேறு, இங்கத்த கோயில் சாமி எல்லாம் ஒன்று தான், ஆனால் வழிமுறை சரியில்லை, அவ்வளோதான். எத்தனாவது ஈஸ்வரங்களும் ரொம்ப வலிவு இருக்குது, ஆனால் காய்ச்சிங்கிற நிலையில் போயிடுச்சு இல்லையா. எத்தனாவது ஈஸ்வரன் கோயில் சதய நட்சத்திரம் அன்னைக்கு புருஷ பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு இருக்கிறனால சதய நட்சத்திரம் அன்னைக்கு அபிஷேகம் பார்த்து 4 பேர்த்துக்கு 2 பேர் சேர்ந்து அன்னதானம் பண்ணிட்டு போனாவே ஒரு 3 மாதம் போனாவே புருஷ பொண்டாட்டி சேர்ந்துடுறாங்க. ஆனால் அது யார் செய்யறது, ஜோசிக்காரதான் போய் செய்யணும், நான் அவங்கள செய்ய மாட்டாங்க. இது மாதிரி கோயில் வழிமுறை, கிரக அமைப்பு, அதாவது மெயின் வந்து நம்ம என்ன தெரியுமா, நீ ராகு சரியில்லை, கேது சரியில்லை, இதெல்லாம் அவர் சொல்லவே வேண்டான்றார். குருநாதர் என்ன சொன்னார்னா, ராகு எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு பாரு, அவருக்கு இடம் கொடுத்துக்கிற நல்லா இருக்கா, ராக குரு பார்க்குறா,
இவ்வளோ நாளையில் சரியாயிடும், இதுக்கு நான் கோயில் போயிட்டு வர சொல்ல, அவ்வளோ வேலை முடிஞ்சிடுச்சு. போயிட்டு வந்தால் 3 மாதம் சரியாயிடும். 2 8 ராகு கேது இருந்தால் அவங்களுக்கு கல்யாணமும் ஆகாதா, யார் சொன்னது அப்படிம்பாரு. அவனுக்கு தான் அருமையான பொண்டாட்டியே வரும்பார். ஏன்னா அந்த கேதுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றாருன்னா வேலை முடிஞ்சிச்சு. என்ன கல்யாணம் ஆக வரைக்கும் கொஞ்சம் சிரமப்படுவான், கல்யாணம் ஆன பிற்பாடு அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பில் கட்டிட்டு அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடும். இப்போ நம்மனா எனக்குலாம் ஒன்றும் இல்லை, ராகுன்னா கல்யாணம் வரைக்கும் பயங்கர சிரமப்பட்டேன். ஆனால் இடம் கொடுத்த கிரகம் சூப்பர் உட்காண்டாரு, வீட்டுக்காரி வந்து ஒரு பாடு கோடிக்கு சொன்னாயிட்டோம். அது மாதிரி அந்த கிரக அமைப்பை நம்ம ஜாயின் பண்ணும்போது நல்ல வலிவான ஒரு நாய் ஜாயின் பண்ணிட்டா பொண்டாட்டி வந்து ஒரு பாடு யோகத்தை கொடுத்துட்றாரு. அது சரியில்லாத கட்டிவிட்டா சரி 7 பொறுத்த வருது கல்யாணம் முக்கலாம் அப்படின்னு போய்ட்டு அதையும் பார்க்குறதில்ல, லக்னத்தையும் பார்க்குறதில்ல, ராசியும் பார்க்குறதில்ல. லக்னம் 6 8 இருந்தால் பிரச்சனை, 12 இருந்தால் பிரச்சனை, ராசி 6 8 இருந்தால் பிரச்சனை. அதே மாதிரி கிரகம் உட்காந்துருக்க கிரகம் பரணி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் 7 பொறுத்த வருது, சூப்பராக இருக்குப்பாங்க. ஆனால் சுவாதிக்கு இடம் கொடுத்த கிரகம் யாரு? சுக்கிரன். அவன் நீச்சம் பண்ணிக்கிட்டா இப்படி வாழ்க்கை. அதை நம்ம பார்க்கறது இல்லை. ஒரு குடும்பாதிபதி 2 5 2 5 7 9 11 2 5 7 11 இந்த 4 கிரகம். இந்த 4 கிரகமும் இருக்கிற இடம், அந்த 4 கிரகத்தையும் பார்க்குற இடம், 4 கிரகமும் சுபசாரத்தில் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். பொருத்தமே வெளியில் கூட நல்லாயிருக்கும். எல்லா பொறுத்து வந்து இந்த 4 2 மாறிடுச்சுன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் இப்போலாம் பார்க்குறாங்க, இப்போலாம் அன்னைக்கு பார்த்தாங்க, கட்டி வச்சுட்டா என் பாலத்தை காப்பாற்றினான்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஆனால் பார்க்குது அதில் டைவர்ஸுன்றது. கல்யாணம் முடிச்சு 3 மாதம் டைவர்ஸுங்க. அதுதான் அது காரணம் என்ன? அந்த கிரக அமைப்பு நம்ம பார்க்கறது இல்லை. அப்புறம் எங்கள்ட வரும் கிட்டத்தட்ட ஒரே இன்ன வரைக்கும் 600 ஜாதகம் பார்த்துருக்காரு. எதை வந்தாலும் சரியில்லை சரியில்லை சரியில்லை. உங்களுடைய அமைப்பு இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறேன் இல்லைன்னா சரியாக இருக்கிற ஆளுக்கிட்ட போய் ஜாதகம் பார்த்துக்கினா மாட்டேங்கிறேன். என்னால் தெரியும், எனக்கு இவ்வளோதான் தெரியும், என்னை விட பெரிய ஆள் பார்க்குறாங்க போய் பாருங்கன்னு சொன்னேன். இன்னொரு தவிர வேறு எங்கேயும் மாட்டேன். இன்னும் 1 வருஷம் ஆனாலும் நீ அமைச்சு கொடுத்தா தான் கல்யாணம் வச்சுக்கோங்க. நான் இது வரைக்கும் ஒரு நிறைய முக்கிய ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகல. ஒன்றே நான் ஜாதகம் பார்க்காததுக்கு முன்னாடி என் மச்சனுக்கு எங்கள் மாமனார் ஜாதகம் பார்த்தாட்டு கொடுத்துட்டேன். அவள் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சோன்னு அவர் சொல்லலை. அதுலேருந்து கொஞ்சம் உஷாராயிட்டேன். பொருத்தம் பார்க்குறதும் ஈஸியாலாம் பொருத்தம் பார்க்க மாட்டேன். பொருத்தம் பார்க்குறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துப்பேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். ஒவ்வொரு கழித்து ஒரு 60 வருஷத்துக்காவது கழிச்சிட்டு வரும். அந்த 60 வருஷத்துக்குள்ளே எந்த இடத்துல பிரச்சனை வருது, 30 வருதா 50 வருது. 50 வந்தால் பிரச்சனை இல்லை, அது ரெடியாகிடும். அதே 30 வந்துட்டால் ரொம்ப கஷ்டம். அது கல்யாணம் முடிச்சு 3 மாதத்தில் வந்துட்டால் அது வரப்பு. அதனால் இந்த திசா புத்தி போட்டுக்கிட்டே வரும். இந்த திசா 2 பேர்த்துக்கு திசா புத்தி போட்டுட்டே வருது. 2 பேர்த்துக்கு எப்போ பகையாக வருதுன்னு கணக்கு போட்டுருங்க. அந்த இடத்துக்கு நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போது 40 35 வருதா வேண்டாம், ஒரு 54 வந்தால் 50க்கு மேலே வந்தால் பிரச்சனையே இல்லை, கல்யாணம் முடிச்சிடலாம். இது நம்ம திசை புத்தியெல்லாம் கணக்கு போடுறதில்ல. எந்த பொருத்தம் பார்த்தாலும் அதெல்லாம் கணக்கு போட மாட்டாங்க. உடனே 7 பொருத்தம் வருது, ஆயில் நல்லா இருக்குது, கொழுங்கு பாக்கி எல்லாமே நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இந்த திசா புத்தி கணக்கு போட்டு வரும். இப்போ 2 பேர்த்துக்கு ஒரே புத்தி. ஒரு சப்போஸ் குரு புத்தி இவருக்கு நடக்குது, பையனுக்கு சனி புத்தி நடக்குது. இது ஒன்றுக்கு ஒன்று 6 8 போயிடுச்சுன்னா நடக்கும். இந்த பிள்ளைக்கு சனி பகை, அவருக்கு குரு பகை. அப்போ குரு வீச்சில் சனி புத்தி வரும்போது குடும்ப பிரிவு, பகை, மனங்குளைச்சல், விபத்து இதெல்லாம் வரும். அப்போ நம்ம திசா புத்தி போட்டே வரணும். குறைஞ்சது ஒரு 50 வருஷத்துக்காவது போட்டு பார்க்கணும். ஸோ கம்ப்யூட்டர் வந்துடுச்சு, அடித்தா வருது. எந்த நேரத்தில் எது சரியாக வருது பட்டு இந்த இடத்துல பிரச்சனை வரும், எதுக்கு யோசனை பண்ணி செஞ்சுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தப்பிச்சுக்கலாம், அவ்வளோதான். அவங்க அப்படியே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் நம்ம சொல்லலாம், நான் ஏற்கனவே குறித்து கொடுத்தேன், நீங்கள் கேட்கல, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி தப்பிச்சுக்கலாம். யோசிச்சு தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான வழி இல்லைன்னா நம்மளை குறை சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், கம்ப்யூட்டர் இருக்குது, அடிச்சுக்கங்க, பூரா திசை அடிச்சுங்க. 2 பேர்த்தையும் பார்த்து 2 பேர்த்துக்கு 6 8 திசை வருதா, 8ஆம் இட திசை வருதா, 6ஆம் இட திசை வருதா, அப்படி 12ஆம் இட திசை வருதா, ஒட்டுக்கா வருதா வந்ததுன்னா நம்ப அவ்வளோ. பொருத்தமெல்லாம் சும்மா 7 பொருத்தம் 8 பொருத்தம்னா அது கண்ண மூடி தூக்கம் எழுத நம்ம சொல்லிடலாம். அது லைஃப்பு, அதனுடைய லைஃப் நாம் சேர்த்து வச்சோம்னா நம்ம பேரை அவங்க சொல்லணும், இந்த இடத்துல போய் பொருத்தம் பார்த்துப்பா நல்லா இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லணும். நம்ம அவங்க 4 பேர்த்துக்கு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம ஜோதிட விளம்பரம் அப்படிங்கிறது நீங்கள் போய் ஒருத்தர் யோசிச்சு பார்த்து இங்கே பார்த்து போகிற ஒரு படம் ஒரு நல்லா இருந்தாலும் அவன் நம்மளை 10 பேர்த்துக்கு சொல்லிடுவான். இந்த இடத்துல போய் பார்ப்பா சூப்பராக இருக்கும் பாப்பா. நம்ம பார்த்து சரி நம்ம நேரம் சரியில்லைன்னு சொல்கிறோம்,
இந்த யோசியாரை பார்த்து சரியில்லைப்பா, ஏப்பா அங்கே போகிற இங்கே பார்ப்போம். நம்ம கெடுக்கிறதும் பார்க்கறவங்க தான், வளர்த்துறதும் யோசிச்சு பார்க்குறவங்க தான். நம்மளா கெடுறதில்ல, அவங்களா பார்த்துட்டு போய் அவங்களே கெடுத்துருவாங்க. நம்மளே வாழ வைக்கிறதுனா அவங்களே வாழ வச்சுருவாங்க. இந்த இடத்துக்கு போய் பாரு, நல்லா இருக்கு. இப்போ எனக்கு வந்து ராம்நாட்டிலேருந்து வராங்க, திருச்செங்கோடு இங்கே இருக்குது, ராமநாதபுரம் இங்கே இருக்குது, அங்கேருந்து வராங்க, சிவகங்கையிலேருந்து வராங்க. எனக்கு பூரா லோக்கல் பூராமே இங்கே விட வெளியிலேருந்து அதிகமாக வரும். அது நான் பேப்பரில் எழுதி கொடுத்துட்றேன். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இப்படி இருக்கும், இந்த டேட்டில் இந்த இடம் வாங்கலாம், இந்த டேட்டில் கல்யாணம் இருக்குது, இந்த டேட்டில் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஆதாரமாக எழுதி கொடுத்துட்றேன். அந்த டேட்டில் கரெக்டாக அவங்களுக்கு நடந்துடுது. அவங்க அங்கேருந்து வந்துடுறாங்க. தூரமெல்லாம் அவங்க பார்க்குறதில்ல, யோசிச்சுட்டு இருந்தால் போதும். அவங்க வந்தோடனே நான் இருந்தேன்னா போதுன்னு நினைப்போம். காசு எவ்வளோன்னு கிடையாது, நீ எவ்வளோ காசு என்ன கிடையாது, அவங்க என்ன வேணாலும் கொடுத்துட்டு போவாங்க. அதான் சொல்ல, 4 ஜாதிக்கு 20,000 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு வேண்டாம்னு சொல்ல, இல்லை சார் சாமி நீ வச்சுக்கங்க. ஏன்னா எனக்கு 1 கோடி ரூபாய் சொத்து, போன சொத்து திருப்பி வந்துருக்குது. உங்களுக்கு 20,000 ரூபா கொடுக்குறது எனக்கு கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் வச்சுங்க, ஏதாவது கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்ணுங்க அப்படி தான் கொடுத்துருப்போம். இன்றைக்கி கூட ஒருத்தர் காலையில் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு கொடுத்து ஏதாவது பண்ணுங்கனாரு. சரி இது நான் சௌரியமாக போச்சுட்டேன். மாதிரி எனக்கு எங்கேயாச்சும் செலவுன்னா ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. நாளைக்கு இந்த இதுக்கு உட்கார்ந்த இடத்துலேயே 7500 இது மாதிரி அன்னதானம் பண்ணுன்னு சொன்னால் அவங்கவுங்க பணம் அனுப்பிடும். அது மாதிரி ஏன்னா நம்ம பார்க்குற ஜோதிடம் அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருச்சு, நல்ல வளர்ச்சி ஆகிட்டாங்க. அதனால் அவங்க நம்ம இது மாதிரி எந்த கோயிலையாவது அன்னதானம் பண்ணால் கொடுங்க பிடிக்கும். நான் ஒரே ஆள் தனிப்பட்ட ஆள் வந்து 16 லட்ச ரூபா செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சேன். காரணம் ஜோதிடம் பார்க்குறவங்க தான், நான் இல்லை, அவங்க கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஜோதிடம் நம்ம பார்க்கும்போது அந்த நான் சொல்கிற மாதிரி அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். ஜோதிடத்தில் மிகப்பெரிய யோகத்து வரலாம். ஆனால் ஒரு ஜாதகம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், ஒரு ஜாதகத்தை பார்க்குறதுக்கு 1 மணி நேரம் கன்ஃபார்ம் ஆகும். எழுதி அந்த திசை எழுதி அந்த திசையில் கணக்கு போட்டுகிட்டே வரணும். ஏன்னா 9 அந்தரம் வரும். அந்த 9 அந்தரத்தில் எந்த அந்தரம் நமக்கு சிரமமாக இருக்குன்னு தெரியும். அந்த அந்தரத்தை கரெக்டாக நோட் பண்ணி எழுதி இந்த அந்தரத்தில் சிரமம் வர கவனமாக இருன்னு சொல்லி எழுதி கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு. 8 அந்தரம் வீடு கட்டுவான், மெத்த கட்டுவான், எல்லாமே கட்டுவான். ஆனால் கடைசி ஒரு அந்தரத்தில் விசாரத்திலிருந்து கீழே விழுந்துருவான். இதை சொல்லவே இல்லை ஜோசியிருப்பான். வீடு கட்டுறதுலாம் மறைச்சிடுவான், கீழே வந்து சொல்லிப்பான். அதனால தான் நுணுக்கமாக பார்த்து எழுதிட்டீங்கன்னா நாம் ஜெயிச்சிடலாம். நான் அப்போ சொன்னல அப்படின்னு நாம் தப்பிச்சிடலாம். அதனால் ஜோதிடங்கிறது நம்ம சொல்கிற மாதிரி இந்த திசை நல்லாயிருக்கு, அந்த திசை நல்லாயிருக்கு, நான் 3 மாதமும் நான் சரியாக இருக்குன்னு சொல்கிறது தான் ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக. ஆனால் கவனமாக நம்ம எழுதுகிறோம்னா நம்ம எழுதுறது கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்கிற மாதிரி கொண்டு வரணும். ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரகம் உட்காந்துருக்க இடம், ஒரு உட்காந்துருக்க நட்சத்திரம், அவர் பார்க்கும் கிரகம், லக்கணத்துக்கு பகையாக நட்பா, திசாநாதனுக்கு நகைமை பகா, திசாநாதனும் புத்திநாதனும் நட்பு ராட்சியில் உட்காந்துருக்காங்களா, ஒன்றுக்கு ஒன்று 6 8 உட்காந்துருக்காங்களா, இதெல்லாம் கணக்கு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஜெயிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு 3 மாதத்தை பழகிட்டின்னு வச்சுக்கோங்க, யாருக்கு கொடுத்தோன்னே இந்த நட்சத்திரத்துக்காக நம்ம சொல்லிடலாம். ஆனால் அதை கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தாக்கா நாளைக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் எல்லாமே எழுதிடலாம். அதை அடிப்படையாக கொண்டு வந்துடணும். அடிப்படையாக ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நட்சத்திர சாரத்தை எழுதிக்கணும். இந்த நாள் நட்சத்திர சாரம், அந்த நாள் வந்து எதிரடியில் யாராச்சிருக்காங்களா, இந்த நட்சத்திரத்துக்கு எதிரடியில் யாராவது வரா, அப்போ எதிரடியில் இருக்கிறவங்க ஏதாவது குரு பார்க்குதா, அது தப்பிச்சுக்கிறதுக்கு வழி இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு ஜோதிச்சு சொல்ல ஆரம்பிக்கணும்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஒரு கலை அருமையான கலை, இதில் நிறைய சம்பாதிக்கலாம். அதுக்கு உதாரணம் நானே. நான்லாம் சும்மா ஒரு 3,000-3,000 சம்பளத்தில் இருந்தேன். சொச்சியில் கிழக்காக இருந்தேன், 3,000 சம்பளத்தில் இருந்தேன். இதை நான் ஜாதகம் பார்க்க போனேன். எங்கன்னா மெட்ராஸ் முருகராஜேந்திரன் ஒருத்தர், அவர்கிட்ட பார்க்க போனேன். அவர் தான் என்னை வந்து எல்லா சாப்பாடெலாம் ஜாதகத்தை பார்த்தோன்னே வாங்கி வச்சுட்டார். நீ போய் சாப்பிட்டு வா அப்படின்னா அவரே எல்லா செலவும் பண்ணுறாரு. எனக்கு சாப்பாடு, ரூம் செலவு, கையில் காசு கொடுத்துட்றாரு வண்டிக்கு. நீ படி, இருந்தா புக்கு தரேன் படி அப்படின்ட்டாரு. படிச்சுட்டு 3 மாதம் கழித்து பறித்து வைக்காரு. அதிலே படித்து முடிச்சுட்டு நேராக வாங்கினார். அங்கே போனேன். அன்னைக்கு அவர் செலவு தான். எனக்கு ஒரு ஜோசி கற்றுக் கொடுத்து ஜோசியிலே எனக்கு எல்லா செலவு போட்டுக்கிட்டார். அப்படியே கிரகம் நல்லா இருக்குது, அதுவும் வேற ஒன்றும் இல்லை, எனக்கு நேரம் தான் அத்தனையும் போட்டு கொடுத்தாரு. அப்புறம் இங்கே வந்து இப்படி தான் பேச வச்சார். ஆனால் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப குறுக்கு வந்து இது மாதிரி கேள்வி கேட்டார். அவரே சொல்லிவிட்டு அவரே கேள்வி கேட்டார். நான் என்ன சொன்னேன், என் குருநாதர் இதாக சொல்லி கொடுத்தாருன்ட்டு.
அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதனால் நான் அவர் சொல்லிக் கொடுத்த பாணியில் தான் சொல்கிறேன் அப்படின்னா. இல்லை இதுக்கு வேற ஆள் இருக்கு அப்படின்னாரு. அந்த வேற கிரகத்தை நான் படிச்சுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு வச்சேன். அப்புறம் அன்னைக்கு தான் கொடுத்தாரு. நல்லா திறமையாக இருக்குன்னு சொல்லி ஜோதிட சாணக்கியான்னு ஒரு பட்டத்தை கொடுத்து மாலை போட்டு வச்சுக்காரு. எனக்கு ஒரு 10-12 பட்டு அவர் கொடுத்தார். தான் பேச சொல்லுவார், அவரே சொல்லுவார், அவரே பேச சொல்லுவார், அவரே கேள்வி வைப்பார். எந்த நூலில் படிச்சுன்னு கேட்பார். நான் ஒரே வாரத்தில் குருநாதர் கைடி சொல்கிறேன். நான் தப்பிச்சிட்டேன்ல அது மாதிரி. அதனால் ஜாதகம் பார்க்குறது யார் வேணாலும் பார்க்கலாம். அந்த புக்கு வந்துருச்சுங்க. ஆனால் அதில் இருக்கிற சாராவளி, நட்சத்திர சாரம், இடம் கொடுத்த சாரம், லக்கணம், ராசி, இதுக்கு நட்பா பகையான்னு பார்த்து குறைஞ்சது ஒரு 70% நட்பாக வந்துச்சுன்னா ஜெயிச்சிடலாம். ஒரு 30% பரிகாரத்து மூலயமா பண்ணிக்கலாம். அது ஜாதகம் பார்க்கும்போது கவனம், அவ்வளோதான், வேறு எதுவுமே அடியில்லை. நல்லா பார்க்கலாம். நல்ல தொழில், ஜாதக தொழில் ஒரு அருமையான தொழில். பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா.